ஐ வாண்ட் டு பி அ ஷெஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிக்கிறோம். படித்து முடிச்சுட்டு ஷெஃப் இஸ் தி ஒன்லி கரியர் ஆனால் no I disagree. ஏன்னா நானே வந்து ஐம் an example that I'm not a typical chef மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒரு இந்தியன் ஸ்பெஷலைசேஷன் படித்தவங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்ராட் போனாங்கன்னா அவங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி இருக்கானா? ஜாஸ்தி இருக்கு. இப்போ இன்டர்ன்ஷிப்லேயே நிறைய பேர் வந்து திஸ் இஸ் நாட் ஃபார் மீ அப்படின்னும் சொல்லிட்டு தே லீவ் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஏன்னா ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு அந்த when you take that decision கில்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் தேர்ஸ் லாட் ஆஃப் அப்ரிஹென்ஷன் லைக் இது உள்ள வரலாமா இல்லையான்னு. பட் நீங்களே யோசிச்சு பாருங்க, ஃபுட் இஸ் ஒன் திங் தட் யூ வில் இட் வில் நெவர் கோ அவுட் ஆஃப் ட்ரெண்ட். என்ன ஆனாலும் ஹெல்த்தி ஃபுட் இதுன்னு வந்தால் கூட ஃபுட் இஸ் ஃபுட் தான் எண்ட் ஆஃப் தி டே. இப்போ கேட்ரிங் இன்ஸ்டியூட்டில் படித்தா வெறும் செஃப்பாக மட்டும் தான் ஆக முடியுமா, இல்லை வேறு ப்ரொஃபஷனுக்கும் போக முடியுமா? அப்படி போனோன்னா என்னென்ன வழி இருக்குது? இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பிளென்ட்டி இருக்குது. பட் மேபி ஐல் டேக் ஒரு சின்ன ஸ்டெப் பேக் அண்ட் சே ஃபஸ்ட்டு என்ன மாதிரி இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துருக்காங்க ஆல்சோ மேட்டர்ஸ். இப்போது அதை ஒரு culinary ஆர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணுறாங்களா, தட்ஸ் வேர் த டிஃப்ரென்சஸ். இப்போது கிளியராக எனக்கு ஷெஃப் ஆகணுமா இல்லை ஜஸ்ட் எனக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் வந்து first has to make up their mind. இப்போ ஷெஃப் ஆகணும்னா ஸ்பெசிஃபிக்காக culinary கோர்சஸ் இருக்குது. கோர்சஸ் லைக் BA culinary arts which is ரொம்ப ஸ்பெசிஃபிக் டு பிகமிங் அ ஷெஃப். ஸோ அதில் வந்து கிச்சன் ரிலேட்டட் எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் ஆகிடும். ஆனால் இப்போ எனக்கு அந்த கிளாரிட்டி இல்லை. எனக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு பெருசாக தெரியல அப்படின்னா த ரைட் கெரியர் டு சூஸ் ஆர் ராதர் த ரைட் கோர்ஸ் டு சூஸ் அட் தட் பாயிண்ட் வந்து வில் பி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ டிப்பிக்கலி காலேஜஸ் என்ன ஆஃபர் பண்ணுவாங்கன்னா இட் வில் பி லைக் அ BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் மாதிரி. அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டோன்னா என்னன்னா தேல் கவர் எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஒரு ஹோட்டலில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ஹவுஸ் கீப்பிங் இருக்கும், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்கும், பின்ன கொஞ்சம் HR அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். கிச்சன் கண்டிப்பாக கிச்சன் சப்ஜெக்டாக இருக்கும், பட் இட் won't be the core subject, it will be one of the subjects மாதிரி இருக்கும். அது தவிர கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் ஹோட்டல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி சிம்பிள் சப்ஜெக்ட்ஸ் வந்து கெட் கவர்ட். பட் ஆல் த மேஜர் டாபிக்ஸ் இந்த ஹோட்டல் வந்து அந்த ஒரு கோர்ஸில் கவர் ஆகிடும். ஆனால் இட்ஸ் அ லாங்கர் கோர்ஸ். டிப்பிக்லி இட் ends up being a 4-year கோர்ஸ். ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்னா 4 years. ஒரு culinary கோர்ஸ் ஷுவராக எனக்கு ஷெஃப் தான் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சு எடுக்கிற கோர்ஸ் லைக் culinary arts கோர்ஸ் வந்து இட்ஸ் a 3-year கோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து the decision அங்கே இட் ஹேஸ் டு ஹேப்பன். அங்கே தெரியலனா யூ கேன் டேக் அ ப்ராடர் கோர்ஸ் லைக் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அதை எடுத்துட்டு தேர் ஆர் மெனி காலேஜஸ் எப்படின்னா 3rd yearல வந்து ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்ணுவாங்க. அப்போ வந்து culinary-ல ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 years ஜென்ரலாக எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஹோட்டலில் படிச்சுட்டு 3rd yearல மட்டும் culinary மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிசிஷன் பண்ணியாச்சு, ஐ வாண்ட் டு பி அ ஷெஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிக்கிறோம். படித்து முடிச்சுட்டு ஷெஃப் இஸ் தி ஒன்லி கரியர் ஆனால் no I disagree. ஏன்னா நானே வந்து ஐம் an example that I'm not a typical chef மாதிரி. நான் அந்த கெரியர் பார்த்து எடுத்தேன், ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணேன், ரெஸ்டாரண்ட்ஸில் ஒர்க் பண்ணேன். இப்போ நான் சம்திங் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வேற கரியர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டி, உங்களோட பேஷன், உங்களோட இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு பொறுத்து தான் இருக்குது பியூரா. அஃப்கோர்ஸ் ஹோட்டல் ஷெஃப், ரெஸ்டாரண்ட் ஷெஃப் இது 2 தான் ரொம்ப பெருசாக காலேஜஸில் காட்டுவாங்க. தட் இதுதான் கெரியர் ஆப்ஷன். நம்ம வந்து கோர்ஸை முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்டில் ஒரு ஷெஃபாக ஒரு 5-star ஹோட்டலில் போனோம், அதுதான் ஒரு ட்ரெடிஷ்னல் பாத் மாதிரி இட் வில் பி ஷோன் மேஜர்லி. ஆனால் பார்த்தோன்னா இப்போ கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கிறவங்க வந்து டெஃபினெட்லி கேன் டேக் அப் ஃபுட் ஸ்டைலிங். ஏன்னா மேகசீன்ஸ், ஷோஸ் லைக் மாஸ்டர் ஷெஃப் அண்ட் இந்த மாதிரி ஷோஸ்லாம் யூ நீட் ஃபுட் ஸ்டைலிஸ்ட். ஏன்னா அவங்க தான் தே ஹெல்ப் த ஃபுட் லுக் ஈவன் பெட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ரியலாக பார்க்கறதுக்கும் ஒரு கேமராவில் பார்க்கறதுக்கும் தேர்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் தட் கோஸ் பிஹைண்ட்ல மேக்கிங் த ஃபுட் லுக் வெரி ப்ரெசென்டபிள். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு ஃபுட் ஸ்டைலிஸ்ட் தேவைப்படுது. அஃப்கோர்ஸ் கேமரா இன்க்ளினேஷன் இருக்குன்னா ஃபுட் ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கலாம். ரைட்டிங் இஃப் யூ லைக் ரைட்டிங், ரீடிங், உங்களுக்கு அந்த இன்க்ளினேஷன் இருக்கு, நல்ல கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்னா ஃபுட் பிளாகர் ஆகலாம். இப்போ வந்து அஃப்கோர்ஸ் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன்ல. ஸோ ஃபுட்ல பேஷன் இருக்கு அப்படின்னா ஃபுட் கண்டென்ட் கிரியேஷனாவே தனியாக எடுத்துக்கலாம். எது ரெசிபி கிரியேட்டராக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு விளாகர் மாதிரி கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தேர் ஆர் நிறைய ஷோஸ் வேர் தே ஆர் ஹோஸ்டிங் அபவுட் ஃபுட், டாக்கிங் அபவுட் ஃபுட், அந்த மாதிரி ஷோஸ்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது தவிர ஐ திங்க் த மோஸ்ட் அண்டர்சோல்ட் இதை தவிர எல்லாம் வேர் யூ ஆர் ஸ்டில் வெரி மச் அ ஷெஃப் வந்து இஸ் ரீசர்ச் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அதுலேயும் நிறைய ஸ்கோப் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டா கூட, ஒரு மேகி எடுத்துக்கிட்டா கூட
so much years of research and product development தான் அது போய் is come into that 2-minute Maggie in that one packet ல. ஸோ அதுக்கு பிஹைண்ட் வந்து ஷெஃப்ஸ் இருப்பாங்க, ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அதுலேயும் நிறைய ஸ்கோப் இருக்குது. லைக் எல்லா பேக்கேஜ் ஃபுட்ஸையும் நீங்கள் வந்து நார்மலாக கன்சியூம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு மில்க் ஷேக்லாம் இருக்கலாம், ஒரு கோல்ட் காஃபியாக இருக்கலாம், ஒரு பிஸ்கெட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸு, இல்லை சிம்பிள் இட்லி மாவு, தோசை மாவு, எல்லாமே என்னெல்லாம் பேக்கேஜாக வருதோ அதுக்கு பின்னாடி ஒரு எஃபர்ட் போகுது. ஸோ அதுலேயும் வந்து தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் விச் இஸ் ஃபுட் சயின்ஸ், இல்லை ஃபுட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இல்லை கொஞ்சம் அந்த நியூட்ரிஷனல் ஆங்கிள் அப்படியே இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஷெஃபாக படிச்சுட்டு கூட யூ கேன் specialize கொஞ்சம் நியூட்ரிஷன்ல, you can specialize in a career where கொஞ்சம் healthy foods மாதிரி. And of course there is a huge opportunity foodல where you see ரொம்ப common is there is a huge opportunity for entrepreneurship. இப்போ வந்து நம்ம ஓன் பிஸ்னஸ் நடத்துறது, ஈவன் சின்னதாக வந்து வீட்லேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ படிக்கும் போதே ஆக்சுவலி ஏர்ன் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஐ திங்க் தேர்ஸ் அ லாட். நான் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலான்னு இருக்கேன், இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபாரினில் தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்கா, இல்லை எந்த அளவுக்கு இருக்குது? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லோக்கலில் பிளென்டி, பட் இண்டஸ்ட்ரியில் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது டு ஒர்க்கிங் இன் இந்தியா அண்ட் ஒர்க்கிங் அப்ராட். இப்போ எல்லா இடத்துலையும் அந்த ஃபிசிக்கல் ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர் எல்லாம் சேமாக தான் இருக்கும். பிகாஸ் ஒர்க் வைஸ் இப்போ ஒர்க்னு கோர் ஒர்க்னு எடுத்துக்கிட்டோன்னா இட்ஸ் ஸ்டில் குக்கிங் தான். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் பட் தட் பீங் செட் இங்கே வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டில் ரொம்ப டிமாண்டிங். ஏன்னா இங்கே நிறைய டிமாண்டும் இருக்குது, நிறைய சப்ளையும் இருக்குது. ஆனால் அப்ராட் அப்படின்னு பார்த்தோன்னா தேர்ஸ் நிறைய ஸ்கோப் ஃபார் ஸ்பெஷலைசேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு இந்தியன் ஸ்பெஷலைசேஷன் படித்தவங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்ராட் போனாங்கன்னா அவங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி இருக்கானா? ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் அங்கே கிடையாது. ஸோ இங்கேருந்து போகிறவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அண்ட் செகண்ட் அண்ட் பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஐ வில் சே வந்து இஸ் the work-life balance of being in India, working in Indian industry and overseas work பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்குது. பே ஸ்கேல்லையும் தேர் இஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த 2 main reasons in my opinionனால தான் யூ ப்ரிஃபர் கோயிங் அப்ராட் அண்ட் டூயிங். ஆனால் தட் பீங் செட் எல்லாருக்குமே அப்ராட் போய் படிக்கிறதுக்கு அந்த ஸ்கோப் கிடையாது, விச் இஸ் ஓகே. ஸோ ரியாலிட்டி வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரியில் ஸ்கோப் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், நிறைய ஸ்கோப் இருக்குது. இப்போ நிறைய ஷெஃப்ஸ் வந்து ஆர் கெட்டிங் குளோபலி ரெக்கக்னைஸ், நிறைய அவார்ட்ஸ் வாங்குறாங்க. தேர் ஓப்பனிங் அமேசிங் ரெஸ்டாரண்ட்ஸ் ஈக்குவல் டு எனிவேர் இன் த வேர்ல்ட். இங்கேயும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க, இங்கேயும் தான் அந்த லெவல் ஆஃப் குக்கிங், அந்த எக்ஸ்பர்டீஸ் எல்லாமே எக்ஸிபிட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் தேர் இஸ் நோ லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, 100%. குக்கிங் தான் உங்கள் பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. இந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி ரேஷியோ நீங்கள் போட்டிருக்கீங்க? ஆனஸ்ட்லி இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த ஐ திங்க் எஃபர்ட் இஸ் அபவுட் 75%. 25% தான் வேறு எல்லாமே. அண்ட் இந்த எஃபர்ட்டில் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபிசிக்கல் எஃபர்ட் நிறையா இருக்குது, மென்டல் எஃபர்ட் நிறையா இருக்குது. அதுதான் 75% ஆஃப் சஸ்டெய்னிங் இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணோன்னா தட் இஸ் த பிக்கெஸ்ட் பார்ட். அந்த 25% வந்து பேஷன், கிரியேட்டிவிட்டி எல்லாமே வரும். ஏன்னா பேஷன் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இழுத்துட்டு வரும் உங்களை, அதை படிக்க வைக்கும், அந்த கோர்ஸை முடிக்க வைக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஜாப் தேட வைக்கும், அதுக்கப்புறம் யூ கெட் த ஜாப். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த 75% ஐ திங்க் ஹேஸ் டு கிக் இன். ஸோ அதனால தான் இஃப் அட்லீஸ்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்லி, ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் இண்டஸ்ட்ரினால ரொம்ப இம்பார்ட்டன்ட் தட் படிக்கும் போதே ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா யூ ஷுட் கிராப் இட் 100%. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி காலேஜில் வரவே வராது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் இன்சிஸ்ட் அண்ட் யூஸ்வலாகவே ஃபைனல் இயரில் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து இஸ் அ பிக் பார்ட். லைக் ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக டிப்பிக்லி எந்த கோர்ஸாக இருந்தாலும், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும், கல்னரி ஆர்ட்ஸாக இருந்தாலும், யூஸ்வலி வந்து லாஸ்ட் இயரில் அட்லீஸ்ட் 1 செமஸ்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கில் கிடைக்கிற எக்ஸ்போஜர் தான் will make you understand that okay நான் இந்த எதர் டிப்ளமாவில் படித்தோ இல்லை யூஜியில் இல்லை பிஜியில் நான் எதில் படித்தேனோ இதுதான் அதோட ஆப்ளிகேஷன் அப்போ தான் புரியும். ஸோ another thing that is ரொம்ப காமன் இஸ் when you take up these internships, அப்போவே ஒரு சின்ன டவுட் இருந்ததுன்னா a lot of people clarify அந்த டவுட் at that stage, அந்த internship ஸ்டேஜில். ஏன்னா அது ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா directly you will be thrown in. நீங்கள் போய் டைரெக்டாக காலேஜ் முடிச்சுட்டு போய் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஷாக் மாதிரி இருக்கும். அந்த சினாரியோ எப்படி இருக்குன்னே தெரியாது, கிச்சன் எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பீப்புள், அந்த ஹை ப்ரெஷர் என்வாயன்மெண்ட் எதுவுமே புரியாது. பட் ஒரு சின்ன ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா we are already prepared. ஸோ ஒர்க்குக்கு அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி அந்த ப்ரிப்பரேஷன் இருக்குது. அண்ட் நான் ஒரு என்ன காமன் பிஹேவியர் பார்த்துருக்கேன்னா, இப்போ இன்டர்ன்ஷிப்லேயே நிறைய பேர் வந்து திஸ் இஸ் நாட் ஃபார் மீ அப்படின்னும் சொல்லிட்டு தே லீவ். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன்.
ஏன்னா ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு அந்த when you take the decision guilt ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது ஏன்னா யூல் பி லைக் ஐயோ 3 வருஷம் படிச்சிட்டோமே 4 வருஷம் படிச்சிட்டோமே இதுக்கப்புறம் எனக்கு இண்டஸ்ட்ரி பிடிக்கலையே அதனால பரவாயில்ல நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் அப்படியே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு they get into அந்த சேட்னஸ் அந்த டிப்ரெஷன் எனக்கு ஒர்க் பிடிக்கல அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். பட் ராதர் இந்த இண்டஸ்ட்ரியில் த ஒன் அட்வான்டேஜஸ் இன்டர்ன்ஷிப் வந்து கிடைக்கும். அண்ட் ஈவன் காலேஜ் மூலியமா கிடைக்கலனா கூட நீங்க பர்சனலா அப்ளை பண்ணீங்களா உங்களுக்கு கிடைக்கும். எனிஹவ் ஆல் காலேஜஸ் ஹேவ் இட். பட் இல்லைனா கூட யூ கேன் ஸ்டில் கெட் அன் இன்டர்ன்ஷிப் ஈவன் பிஃபோர் யூ ஜாயின் காலேஜ். சும்மா ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ஜஸ்ட் ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஈட்ரீஸ் இருக்கு ஒரு சிட்டிலையும். லைக் லிட்டரலி ஃபுட் இஸ் த ஒன் திங் வந்து that will never go out of trend. So in the industry there's lot of apprehension like இது உள்ள வரலாமா இல்லையான்னு. பட் நீங்களே யோசிச்சு பாருங்க, ஃபுட் இஸ் ஒன் திங் தட் it will never go out of trend. என்ன ஆனாலும் ஹெல்த்தி ஃபுட் இதுன்னு வந்தா கூட ஃபுட் இஸ் ஃபுட் தான் end of the day. ஸோ அதுல ஸ்கோப் இஸ் ஆல்வேஸ் தேர். பட் இப்போ வந்து அந்த சினாரியோல when you experience internship and you understand that whole scenario, அதுக்கப்புறம் தான் you really understand that passion, yes passion உள்ள இருக்கணும், அந்த burning passion இருந்தால் தான் sustain ஆக முடியும். ஆனால் அந்த 75% is effort, blood, sweat, tears. Blood why I'm saying பயந்துக்காதீங்க, you're handling equipment, it's knives, it's all of that. So bound to சின்ன injuries are bound to happen. அது வீட்டில் பண்ணும் போதே நடக்குது. அப்போ high pressure environmentல 100% it will happen. Long hours of working, standing on your feet for 12-15 hours continuously. பின்ன அந்த ப்ரெஷர், பின்ன கிச்சன்ஸ் யூஸ்வலி வந்து கிச்சனில் பார்த்தோம்னா there's also hierarchy system. எப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் ஒரு ஆர்கனைசேஷனில் அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கிச்சன்லேயும் கிச்சன் பிரிகேட் இருக்கு. ஸோ தேர் ஆர் சோ மெனி லெவல்ஸ் லைக் இப்போ காமி, டிசிடிபி, சிடிபி, பின்ன ஜூனியர் சூஷெஃப், எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப், இந்த மாதிரி நிறைய டியர்ஸ் இருக்கு. ஸோ காமியா ஈவன் என்ட்ரி லெவலில் ஸ்டார்ட் பண்ணா கூட தேர் இஸ் ஸ்கோப் ஃபார் யூ டு பிகம் அ எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் லைக் ஹெட் ஷெஃப் ஆஃப் ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு ஹோட்டலோ. ஆனால் இட்ஸ் அ லாங் ஜேர்னி. லைக் எனி கெரியர் வந்து இட்ஸ் அ லாங் ஜேர்னி தான். growth is not very fast, it is medium paced, but அங்கதான் your passion, your skill, all of that will come in. உங்க passion skill வச்சுட்டு உங்களால ஷார்ட்கட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். இங்கே தான் உங்களோட டிகிரி அண்ட் யோர் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா டைரெக்டாக இப்போ கோர்ஸே படிக்காம தேர் ஆர் ஆல்சோ ஹோட்டல்ஸ் தேர் ஆஃபர் சம்திங் கால்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னு. அது எப்படின்னா +2க்கு அப்புறம் டைரெக்டாக தேர் ஆர் ஹோட்டல் செயின்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆஃபர் பண்ணுவாங்க. அது எப்படின்னா இட்ஸ் அ ஒர்க் அண்ட் ஸ்டடி கோர்ஸ். நீங்கள் பே பண்ண வேண்டாம், அவங்க வந்து ஒரு ஸ்டைப்பண்ட் மாதிரி பே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயியாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த கோர்ஸும் பண்ணிட்டு இருப்பீங்க சைடில். கொஞ்சம் கிளாஸ் ரூம் செஷன்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் நாலேஜ்லாம் இம்பார்ட் பண்ணுவாங்க. அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ்வலி அது 2 to 3 years அந்த டியூரேஷன். ஏன்னா அது ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி. அது முடிஞ்சதுக்கப்புறம் டிப்பிக்கலாக வந்து ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே அப்சர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கேயே உங்களுக்கு ஒர்க் கிடச்சிரும். ஸோ அதுவும் இஸ் அ டிஃப்ரெண்ட் பாத். ஆனால் ஏதாவது ஒரு பாத் இருந்தால் தான் கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ண முடியுமானா முடியும். இல்லைனா கூட யூ ஸ்டார்ட் அட் த பாட்டம். growth will be one by one, step by step. ஒரு ப்ரொஃபஷ்னல் செஃப்பாக குக் பண்ணுறவங்களுக்கும் வீட்டில் டெய்லி ஹேபிச்சுவலாக குக் பண்ணுறவங்களோட ஸ்டைலுக்கும் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் ஃபண்டமெண்டல் எல்லாமே சேம் தான். ப்ரொஃபஷனலாக குக் பண்ணுறதுக்கும் வீட்டில் குக் பண்ணுறதுக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சேம் தான். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் குக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சர்டன் ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட், யுவர் சர்விங் ரொம்ப நிறைய பேர், தேர்ஸ் அ சர்டன் ஸ்டாண்டர்ட். இப்போ அதுவுமே எடுத்துக்கிட்டோம்னா தேர் ஆர் நிறைய டிஃப்ரெண்ட் கிரேட்ஸில். இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே பார்த்தோம்னா ஸ்டாண்ட் லோன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, 5 star ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பின்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பின்ன கேட்ரிங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பார்க்குறோன்னா தேர் ஆர் நிறைய டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ். பட் இப்போ வீட்டில் நம்ம சமைக்கிறோன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபேமிலிக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம சமைச்சு முடிச்சிருவோம். செகண்ட் திங் வந்து வீட்டில் இருக்கும்போது பட்ஜெட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த மந்த்லி பட்ஜெட்குள்ளே என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வாங்க முடியும், அது ஃபேமிலிக்கு என்ன பெனிஃபிஷியலாக இருக்குது, ஹெல்த்தியாக என்ன இருக்குது, அந்த பேலன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மா சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. ஆர் பார்ட்டிஸ் ஆர் இப்போ வந்து ஜென்ஸ் ஆர் ஆல்சோ குக்கிங். ஆனால் இப்போ ஒரு ஹோட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா பியோர்லி அந்த இன்னொரு பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மட்டும்தான். அது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் போது கஸ்டமருக்கு என்ன வேணுமோ, இப்போ அவங்க தேர் பேயிங் ஃபார் அ சர்டன் எக்ஸ்பீரியன்ஸு, ஃபுட் குவாலிட்டி எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு கொடுக்கறது, அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி, இன்க்ரீடியன்ஸ், மென்யூ, அந்த காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே கம்ஸ் இன் வென் யூ ஆர் லுக்கிங் அட் இட் ப்ரொஃபஷ்னலி. ஆனால் வீட்டில் அப்படி கிடையாதுல்ல. இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அம்மா வந்து
அட்லீஸ்ட் ஒரு மெஜாரிட்டி பேருக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம் பண்ணி வச்சுட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெஸ்டாரண்ட்னு இருக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமருக்கு வந்து வேறு மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரியோட ஜாபே. ஸோ ஐ திங்க் அதுதான் பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ. ஆனால் ரெண்டுத்துலேயுமே தேர் இஸ் லாட் ஆஃப் லவ், லாட் ஆஃப் பேஷன், சேஃப்டி, ஹைஜீன். அதெல்லாம் நான் வீட்டில் கம்மியாக இருக்கு இல்லை ஹோட்டலில் கம்மியாக இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதெல்லாம் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் சேம் தான். ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ஸ்டடீஸ் இருக்குது அண்ட் பிகாஸ் மற்ற கோர்சஸ்லலாம் யூஜி, பிஜி அண்ட் ஸ்பெஷலிஸ்டாக நிறைய வெரைட்டிஸ் கோர்சஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஃபீல்டில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது? ஐ திங்க் ஸ்கோப் வந்து இஸ் என்லெஸ் தான். சிமிலர்லி இந்த மாதிரி பிஹெச்டி எல்லாம் பண்ணுற அளவுக்கு டாபிக்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ ஆர் கெட்டிங் இன் டு இட், எவ்வளோ இன்டெப்த் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட் பீங் செட் டிபிக்கல் கோர்சஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெகுலர் பேசேஜ் இருக்குது, விச் இஸ் யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிக்கலாம். இல்லை பட் ஐ வுட் ஸ்டில் சே அகேன் டேக்கிங் ஒன் ஸ்டெப் பேக், கிவிங் கொஞ்சம் பேக்ரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் 3 ஆஸ்பெக்ட். என்னோட ஒப்பீனியனில் 3 ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்று வந்து பட்ஜெட், இன்னொன்று வந்து டைம், தேர்ட் வந்து எந்த ரூட் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அது இஃப் ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் தட், அது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் இப்போ தான் 12th முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த ரைட் பேசேஜ் எடுக்கணும், கொஞ்சம் இன்டெப்த் போகணும் அப்படின்னா டெஃபினெட்லி டூயிங் அ யூஜி கோர்ஸ் இஸ் வாட் மேக் சென்ஸ். பட் இல்லை எனக்கு வந்து இந்த கெரியர் ஆப்ஷனில் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை, எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும், ஆனால் எனக்கு 3 years டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், அவ்வளோ ரிசோர்ஸஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், அவ்வளோ எனக்கு மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா டிப்ளமா கோர்சஸும் இருக்குது. ஸோ தேர் ஆர் 1 to 1.5 yearsக்குள்ளே பண்ணுற மாதிரி டிப்ளமா கோர்சஸ், 3 to 4 yearsல பண்ணுற மாதிரி யூஜி கோர்சஸ், பின்ன பிஜி கோர்சஸ், மாஸ்டர்ஸ் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 to 2 years பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அண்ட் எந்த பாத் எடுக்கணும், லைக் ஷெஃப் ஆகணுமா இல்லை ஜென்ரல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணுமா, அந்த ரூட்டை பேஸ் பண்ணிட்டு தான் கோர்ஸ் சூஸ் பண்ணோம். பட் தட் பீங் செட் இப்போ வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜி ஆர் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூட்ரிஷனுக்குள்ளே இறங்குறது, அதுக்கப்புறம் ஒரு தீசிஸ் மாதிரி பண்ணுறது, இல்லை அதுக்கப்புறம் ஒரு பிஹெச்டி மாதிரி பர்சியூ பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது தவிர ஃபுட் சயின்ஸ், அஃப்கோர்ஸ் லைக் ஐ செட் ஃபுட் சயின்ஸ் இருக்கு, ஹிஸ்ட்ரி இருக்கு, ஃபுட் ஆந்த்ரோபாலஜி, அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப டீப் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் நிறைய ஸ்டடீஸ் ஆக்சுவலி ரிக்வயர்ட் அதுக்கெலாம். ஸோ கோர்சஸ் இருக்கு. அண்ட் இப்போ வந்து டிப்பிக்கலி பார்த்தோம்னா அட்லீஸ்ட் இந்தியா சினாரியோ நான் எடுத்துக்கிட்டேன்னா டிப்ளமா அண்ட் யூஜி பண்ணுறது வந்து ரொம்ப காமன், பிஜி பண்ணுறது வந்து கொஞ்சம் லெஸ் காமன். ஏன்னா இது ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரி, ரொம்ப ப்ராக்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ டிப்பிக்கலி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிப்ளமா இல்லை ஒரு யூஜி கோர்ஸை முடிச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிப்போம். பட் ஒரு ரிசோர்ஸஸ் இருக்குது, படிக்கணும் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது ஆக்சுவலி அப்ராட். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி இருக்கும், பட் அதை பர்சியூ பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. இந்தியாவில் இல்லைன்னு சொல்ல, பட் டிப்பிக்கல் ஜேர்னி இந்தியாவில் இதுதான் ஃபாலோ பண்ணுவோம். நிறைய படிக்கிறவங்க அவங்களுக்கு சப்போஸ் ஃபர்தர் பர்சியூ பண்ணோன்னா நிறைய கோர்சஸ் ஆக்சுவலி அப்ராட் இருக்குது. அண்ட் இந்த டைரக்ஷன்ஸில் நியூட்ரிஷன், சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஆங்கிள்ஸில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது.